ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி பூஜா. இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே, ஸோ வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பினோம். டைம் வந்து இப்போ வந்து 6 o'clock ஆகுது. 6 o'clock எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். அண்ட் எஸ், நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பீச்சுக்கு போக போகிறோம். இங்கே வந்ததுலேருந்து வெயிலில் நிற்கிறதே இல்லை, அதனாலேயே விட்டமின் டி கம்மியாகி நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். பெட்ரோல் எவ்வளோங்க? பெட்ரோலு 100 போட்டேன். ஒரு லிட்டர் வந்து 2.46 கிராம்ஸ். ஒரு லிட்டருக்கா? ஒரு லிட்டருக்கு 2.46. 100க்கு 100 போட்டுருக்கேன். 100 கிராம்ஸ் போட்டேன் நான். ஒரு லிட்டர் வந்து 2.46. ஏரோப்ளேன் கீழே போய் போகிறேன் சரிதா. எஸ், நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். துபாயிலேருந்து இங்கே வர்றதுக்கு, உமல் கோயின் வர்றதுக்கு 1 hour ஆச்சு. ஸோ 6 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 7 o'clock கரெக்டாக 7 o'clock இங்கே வந்துட்டோம். 7 o'clock கொஞ்சம் நல்லா வெயில் வந்துருச்சு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம இங்கே போய் பீச்சில் போய் குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். உப்பு தண்ணியில் குளிக்கும்போது நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பாசிட்டிவ் வரும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பீச்சில் போய் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 1 week ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஷெல் எவ்வளோ ஷெல் இருக்கு பாரு. சங்கா ரெடியா? நில்ல ஸ்டாப் ஸ்டாப். என்னது? மண்ணு இது வச்சு ஃபுல்லா ஷெல். என்னடா ஃபஸ்ட்டே பொறுக்க ஆரம்பிச்சிடாதீங்க, போகும்போது பொறுக்க. இங்கே பாரு எவ்வளோ ஷெல்லு பாரு. ஸ்டாப். எங்க போய் ஸ்லிப்பர் ஆகும்? டேய் மீனா, அந்த ஸ்லிப்பர் ஏட்றா. இங்க வை. இங்கே வந்து அலை வந்து வெளியே தான் அடிக்கும், உள்ளே வந்து இழுத்துட்டு போகாது. அதனால் குழந்தைங்கள தனியாக விட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை. உள்ளே இழுக்கும்போது வந்து தண்ணி வந்து தள்ளாது, அவங்க நிற்பாங்க. வெளியே மட்டும்தான் தண்ணி வந்து அலை வந்து வெளியே மட்டும்தான் தள்ளும். ஸோ அதனால் தனியாகவே விளையாடுறாங்க. ஸோ நல்ல தண்ணியில் ரொம்ப நேரம் குளித்ததால் நல்லா பசி ஆயிடுச்சு. பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தப்போ ஒரு தமிழ் ஹோட்டல் கிடச்சிது. ஸோ அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இது சென்னையில் அந்த பீச் சைடு போகிற மாதிரி இருக்குல்ல. எந்த கடைக்கு போகிறோம்? குறிஞ்சியா? பசிச்சிருச்சா?
பசிச்சிருச்சா? யாருக்கெல்லாம் பசிக்குது? இங்கே வந்து அவ்வளோ கூட்டம், ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு வழியாக எங்களுக்கு உட்கார்றதுக்கு சீட் கிடச்சிச்சு. நாங்கள் போய் உட்காந்து மெனு கார்டு ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது குவாலிட்டியும் நல்லா இருக்குது அண்ட் ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து எல்லா சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து தோசை, வடை, பொங்கல், இட்லி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வடை இதை மாதிரி கிறிஸ்பியாக நான் இங்கே வந்ததுலேருந்தே வடை சாப்பிட்றதே இல்லை, பொங்கலும் சாப்பிட்றதில்ல. ஆனால் இது 2 தான் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு வடையும் பொங்கலும். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ஜாலியா இட்லி நல்லா இருக்கா? இது இது செய்யல. வா, செம்ம டேஸ்ட் பொங்கல். கீ நார்மல் ரொம்ப சீப்பாக இருக்குது. நல்லா சீப்பாக இருக்குல்ல. கீ தோசை, மசாலா டீ, பொங்கல், பூரி, இட்லி, வடை எல்லாமே சேர்த்து 26 தான். பரவாயில்ல, நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த 2 ஜூஸ் 10 கிராம்ஸ். 10ஆ? ஸ்வீட்டோட சேர்த்து 42. பரவாயில்ல. டோட்டல் 50ங்களா? டோட்டல் 50 நான் 40 கிராம்ஸ் எடுத்துக்க சொல்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். நான்லாம் பொங்கல் சாப்பிடவே மாட்டேன். பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, வடை எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஹோட்டலில் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் இப்போ தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் இங்கே வந்து ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு போய் சமைச்சா தான் செட் ஆகும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்கினோம் அப்படின்னா அது ஃபிஷ்ஷும் நல்லா இருக்காது, ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இங்கே வந்து இல்லைனா இன்னொரு ஃபிஷ் மார்க்கெட் போய் 1 வீக்குக்கு வாங்கிட்டு வந்து அந்த 1 வீக் மட்டும் சமைப்போம். என்னது எப்படி பண்ணுது? ஐ காடை காடை பாரு, இதுக்கு பேர் காடை. கோழி இல்லை, சேவல். பாப்பலாம். உக்காந்துருவிய நல்லா. வா வா வா, அச்சு வா, கையப்படி. எப்படி இப்போ பார்பிக்யூ பண்ணுறதுக்கு நிறைய கறி எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். தூக்க முடியாதாச்சு.
கெச்சப் இல்லை, அது மீனே அப்படி, மீனே அது பிங்க் கலரில் தான்டா இருக்கும். மீனே அது பிங்க் கலரில் தான் இருக்கு. ஆ, மீனில் யாராவது கெச்சப் போட்டு வச்சுருப்பாங்களா விற்கிறதுக்கு? கழிவா. சரி போ 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 போ. அச்சு பை மீன் போ முன்னாடி. மீனா அந்த பக்கம் பாரு, பீச் இருக்கு பாரு. மீனோ அந்த பக்கம் பீச் இருக்கு பாரு. ஏழை முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே சேல் பண்ணுவாங்க. அப்படியே வாங்கி வாங்கி கீழே பார்த்து இங்க Come on, come on. Fry kida. அப்படியே மேல தொடச்சிடக்கூடாதா? அச்சு இங்க அச்சு மூணா மீன் வேணும். வா மீன் அப்பா மீன் கட் பண்ணட்டும், நம்ம பின்னாடி பீச்சுக்கு போகலாம். ஓகே கட் பண்றது ஓடி வா ஓடி வா. கையை பிடிச்சுக்கோங்க, கார் வரும்.
நல்லா வெயில் வந்துருச்சு பாரு, மணி 10 o'clock தான் ஆகுது. கொஞ்சம் முன்னாடி போய் பாரு, தெரியும். இங்கே தான் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் ஸ்டாப். இதுக்கு மேலே போகக்கூடாது. போகக்கூடாது. ஆ, ஷிப் தான். ஆமாம், நம்மளால இந்த கல்லில் நிற்க முடியுமா? ம், ஸ்லிப்பானா அங்கே பாரு, தண்ணிக்குள்ளேயும் பெரிய பெரிய கல் இருக்கு பாரு. மீன்லாம் தெரியுதா உங்களுக்கு? அந்த கல் மேலே மீனும் அந்த உள்ள பாரு, உள்ள கல்லுக்குள்ள அந்த மீன் தெரியுது பாரு. அச்சோ, கோ பேக். இங்கேருந்து மீனெல்லாம் பிடிச்சி காலையில் போய் இங்கே ஃபுல்லாக போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்கடா. பிடிச்சிட்டு வந்து அங்கேருந்து வெளியே அங்கே இதாக இருந்துச்சுல்ல, பேஸ்கெட் மாதிரி, அங்கே வந்து ஃபுல் மீனையும் போட்டு ஏலம் விடுவாங்க. ஏலம்னா இத்தனை கிலோ இவ்வளோ அப்படி சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது விற்றது போக மீதியை இப்போ வச்சு சேல் பண்ணுறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி சிக்கனும் வெளியே பார்த்தோம்ல, சிக்கன்லாம் இருந்துச்சுல்ல, கோழி சேவெல்லாம், அதையும் வாங்கிட்டு வந்து இந்த சைடு இந்த பில்டிங்கில் கொடுத்தோன்னா கட் பண்ணி தருவாங்க ஃப்ரெஷ்ஷாக. மேலே இருந்து பார்க்கல அப்படியே ஸ்லைடு மாதிரி நான் அதான் பார்த்தேன், என்னடா இப்படி இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட ஸ்கூலில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதனால ஸ்கூலுக்கு போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்தப்போ சாக்ஸு டையெல்லாம் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லார் தலையும் உப்பு தண்ணியில் குளித்ததால் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து ஆலோவேரா தேய்ச்சி குளிக்க போகிறோம். எவ்ரி வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஏதாவது தலையில் பேக் போட்டு குளிப்போம். அப்போ தான் வந்து முடியும் கொட்டாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இங்கே உள்ள தண்ணிக்கு முடி நிறைய பேருக்கு கொட்டி ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு முடியே இல்லாமல் போவாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்து முடியை வந்து நல்லா கேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்லேருந்தே எவ்ரி வீக் வந்து ஏதாவது ஒரு பேக் போட்டு தான் குளிக்க வைப்பேன் குழந்தைங்களையும். எனக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட் இருக்குது. ஏதாவது ஒரு இலையை அரைச்சி தலையில் தைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பேக்கு, ஸ்கூல் லீவு காலேஜ் லீவு அப்படின்னாலே தலையில் ஏதாவது பேக் இருக்கும், ஃபேஸில் ஏதாவது பேக் இருக்கும். ஸோ அந்த ஹேபிட் இப்பயும் அப்படியே வந்துடுச்சு. இவங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்தாலே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நாளைக்கு சாட்டர்டேயா, நீங்கள் தலையில் ஏதாவது பேக் போடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கொண்டை நல்லா இருக்கே. டேய், இவன் கொண்டை நல்லா இருக்கே. ஸோ 2 days முன்னாடியே நான் வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சு முளை கட்டி வச்சுருந்தேன். அதை வந்து மார்னிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கொடுத்து அனுப்புனா அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதையே சாப்பிட்டுப்பா.